சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க, அம்மா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்கேன்டா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இதை ரோகிணிக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. அம்மா காலையிலே ஸ்வீட் தரேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா பார்வதியை வாங்கிட்டு சொன்னால் இப்போ தான் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போகிறா, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னம்மா காலையிலே ஸ்வீட் கொடுக்கீங்க, வேறு எதுவும் சந்தோஷமான செய்தியா அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா, மீனா ஓவராக படம் போட்டுக்கிட்டு இருந்தா, நாங்கள் தான் நம்பர் 1 ஜோடி 1,00,000 ஜெயிச்சிட்டோம், மாடியில் வீடு கட்ட போது உறுதி அப்படின்னு ஒரு கொத்தனாரை கூட்டலாம் வந்து பேசினாங்க, வச்சாங்க, என்னெல்லாமும் பண்ணாங்க. கடுப்பாக இருந்துச்சுடா. நேற்று தானே ரொம்ப சந்தோஷமான செய்தி நடந்துச்சு. அவன் குடிச்சிட்டு வர்றதும், இவளை ஏற்றுறதும், இவளை தரையில் படு நீ என் பொண்டாட்டியே கிடையாது அப்படிங்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இவங்க வந்து மாடியில் வீடு கட்டி குடியிருந்துருவாங்க, நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க நிலை என்ன அப்படிங்கிறத நான் நேற்று புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு நாளும் மாடியில் வீடு கட்ட போகிறதும் கிடையாது, இந்த வீட்டில் நிரந்தரமாகவும் இருக்க போகிறது கிடையாது. முத்துவுக்கு ஒன்றை பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு பிடிக்காது. நான் என்னடா அவனுக்கு இடையில இப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி கூட வருத்தப்பட்டேன். இப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், இவன் வந்து நம்ம சொல்ல கேட்க மாட்டா, வைக்க மாட்டா, இவன் நம்மளுக்கு வாய்க்கூடாதுன்ட்டு. அப்போ கண்டிப்பாக அவளை அனுப்பிடுவான். யார் தடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான், உனக்கு தெரியுமே. அவன் பழைய மாதிரி ஆகிட்டான். இன்னும் ஒரே ஜாலி தான், இந்த வீட்டில் நீ தான்டா நம்பர் 1 இருப்ப அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் சொல்லுறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்லுறேன், வேறு என்ன சொல்ல போகிறேன், அதுதான் அந்த ஸ்வீட் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் காலையில் ஸ்வீட் கொடுக்குறீங்க, வேலைக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க, அம்மா தான் அந்த ஸ்வீட் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் வேறு எதுவும் செய்தியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, முத்து குடிக்காம கொஞ்ச நாள் இருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுபோக மீனாவும் அவங்களும் மாடியில் வீடு கட்டுருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பந்தா பண்ணிகிட்டு இருந்தாங்களே, இப்போ அதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. முத்து அந்த உண்டியில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குடிக்க தான் போகிறான். இன்னையிலேருந்து அவன் சொல்லிட்டானா, அந்த மாதிரி உன்னையை நான் பொண்டாட்டியாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. நேற்று நைட்டு கூட குடிச்சிட்டு மீனாவுக்கும் இவனுக்கும் சண்டையாம், முத்துக்கும் சண்டையாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க மாடியில் வீடு கட்ட வாய்ப்பு இல்லை. நானும் நம்மளே பிஸ்னஸ் மேன், நம்மளாலேயே டபார்னு ஒரு ரூம் கட்ட முடியல, அவன் ஒரு சாதாரண ஒரு டிரைவரு, இந்த பூக்காரி இவங்க ரூம் கட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்தேன். ஆனால் அம்மா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த வீட்டில் என்றைக்குமே மனோஜ் தான் கிங்காக இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதாங்க எனக்கும் பிடிக்கும். ஸ்ருதி வேணால் பெரிய பணக்காரியாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நீங்களும் நானும் தான் ஹெட்டாக இருக்கணும், நம்மளுக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி விடு, கவலையை விடு, என்றைக்குமே நம்ம தான் ஹெட்டாக இருப்போங்க, சரியா, நம்மளை மீறி எதுவும் நடக்காது. இந்த வீடு அம்மா பேரில் தான் இருக்குது, நாளைக்கு இந்த வீடு கூட ஓனர் வந்து நம்ம தான் வருவோம், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும் மனோஜ். ஆனால் அந்த முத்து மீனாவும் அது தெரியாமல் ஓவராக படம் போடுறாங்கல்ல. ஆன்டி பேரில் உள்ள வீட்டில் உள்ள இடத்துல அவங்க மேலே ரூம் கட்டினாங்கன்னா அந்த வீடு யாருக்கு போகும், ஆண்டிக்கு தானே போகும். ஆண்டி நினச்சா யார் வேணாலும் பேர்லையும் எழுதி வைக்க முடியும்ல. அது கூட புரியாத இவங்க வந்து இருக்காங்க. மனோஜ் அதுக்கு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, அது அவங்களுடைய அறியாமை. 2 பேரும் படிச்சிருந்தாங்கன்னா உலக நடப்பு தெரியும். ஒரு ரூம் கட்டினா எவ்வளோ பணம் ஆகும் வைக்கும்னு சொல்லி உண்டியில் வச்சு நாங்கள் பணத்தை சேர்த்து வீடு கட்டுவோம்னு சொல்லி வரலாறுல இவங்க தான். அதான் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சே. அந்த குண்டியில் உள்ள இருக்க காசை முத்து எடுத்து குடிக்க போகிறான். இல்லைன்னா நம்ம அந்த குண்டியில் உள்ள காசை எடுத்து நம்ம செலவு பண்ண வேண்டியதான். மீனா எப்படி இந்த வீடு விட்டு போயிடுவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமாங்க அப்படிங்கிறாங்க. 100% நடக்கும். மீனா போனோடனே நம்ம தான் அந்த வீட்டில் ராஜா அப்படிங்கிறாங்க. எங்கள் மீனா வீட்டை விட்டு வெளில போய்ட்டுனா சமையல் யார் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க, அப்போ நானாக சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு சமைக்கணும், நீ ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே நீ எதுக்கு சமைக்கணும், தேவையில்லை. அப்போ உங்கள் அம்மா சமைச்சிடுவாங்களா மனோஜ் அப்படின்னு பையன் கேட்குறாங்க. எங்கள் அம்மாவும் சமைக்க மாட்டாங்க தான், வேலைக்கு ஆள் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு ஆள் வச்சு சம்பளம் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நம்ம மட்டுமா சம்பளம் கொடுக்க போகிறோம், ரவி அப்பா 3 பங்காக போட்டு கொடுக்க வேண்டியதான். மாதம் ஒரு 10,000 கேட்காங்கன்னா ஆளுக்கு 3000 சில்லற ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லுது ரோகிணி, முத்து மீனா இந்த வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அதுபோக மீனா வந்து இங்கே பூ வைக்க போகிறேன் அது வைக்க போகிறேன்னு சொன்னோன்னே இந்த ஒவ்வொருத்தராக தேடி வீட்டுக்கு வருவாங்க, வைப்பாங்க. முத்து டிரைவர் இருக்கானான்னு சொல்லிட்டு நிறைய வருவாங்க. நம்ம ஒரு தொழிலதிபர் இருக்க வீட்டில் வந்து அது நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. என்ன ரோகிணி இன்னும் வேலைக்கு கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டேன், அது போக வந்து மனோஜ் சொன்னார் முத்து மீனா வந்து விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இது வந்து இடைக்கால ஸ்வீட் தான், நம்ம பாரு நிரந்தரமான சந்தோஷம் நம்மளுக்கு என்றைக்கு ஸ்வீட் கொடுப்போம் அப்படின்னா அவங்க என்றைக்கு இந்த வீட்டை விட்டு 2 பேர் ஒழிகிறாங்களோ அன்றைக்கி தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்லுற மாதிரி நடக்குமா அப்படிங்க. 100% நடக்குமா. முதல்ல அந்த மீனா அந்த வீட்டை விட்டு போவா,
அதுக்கப்புறம் இவன் குடிச்சிட்டு உழம்பிக்கிட்டு இருப்பான். அப்புறம் என் வீட்டுக்காரர்ட்ட சொல்லிடுவேன், இப்படி குடிச்சிட்டு உழம்பிட்டு இருந்தால் மற்ற 2 பணக்கார மருமக்களும் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போகிறோம்பாங்க, அது சரி வராது, முதல்ல இவனை வீட்டு விட்டு வெளில போக சொன்னோம்னா வெளியே போக சொல்ல போகிறாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து மனோஜ் பேரில் எழுதி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு சொல்கிறீங்க, ரவி இருக்கும்போது மனோஜுக்கு எழுதி வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜுக்கு இந்த வீட்டில் எழுதி வச்சுருவேன், வாடகை விட்டுருக்க வீட்டை வந்து ரவிக்கு எழுதி வச்சுருவேன். எனக்கு பின்காலத்தில் நீங்கள் 2 பேரும் பயன்படுத்திக்கோங்க, ஆனால் அந்த முத்து வந்து சொத்தையோ சுகத்தையோ கேட்டு வராத அளவுக்கு நான் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அது உங்களால் முடியுமா? கிராமத்தில் இருக்க சொத்தெல்லாம் வந்து முத்துக்கு தான் போகுமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி போகும்? அந்த சொத்து வந்து உயிரில் இருக்குது நிறைய அப்படிங்கிறாங்க. என்ன உயிரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த குடும்பத்தில் யாருக்கு முதல்ல வாரிசு பிறக்கோ அவங்களுக்கு தான் வந்து சொத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டி சொல்கிறீங்க? இதை தான் பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது சொன்னது வந்து அந்த அத்தை வந்து உழைச்ச உழைப்பில் உள்ள பணத்தை தரேன்னு சொன்னாங்க, சொத்து தரேன்னாங்க. ஆனால் அந்த குடும்ப சொத்துமே எப்படி இருக்குன்னா, அண்ணாமலைக்கு பிறக்கக்கூடிய பசங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த சொத்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி தான் உயிரில் இருக்குது. கிட்டத்தட்ட அது 6-7 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும். அது யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால தான் மனோஜ், நீங்களும் இன்னும் சீக்கிரம் குழந்தைய பெற்றுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்களுக்கு காது கேட்குதா அப்படிங்கிறாங்க. கேட்குது ரோகிணி அப்படிங்கிறாங்க. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுக்கெலாம் எதுக்குமா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் அதுவே போதும். அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்காக போனோம் இல்லையே, கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், குழந்தையாச்சு, வளர்த்தோம், போனோம் வந்தோம். அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தேவையில்லாதவங்க எதையாவது சொல்லுவாங்க, அவங்க மனசை போட்டு உறுத்திட்டுருக்கோம், அவங்க பணத்தையும் ரெண்டுத்தையும் வாங்கிறதுக்கு வைக்கிறதுக்காக எதையாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நிறைய ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக தான் சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க தப்பாக இருக்கிறதுனால எல்லாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலாமா? எல்லா டாக்டரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேர் உடம்பும் ஃபிட்டாக தான் இருக்குது, என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானாக ஃபிட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ், நான் ஃபிட்டாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் செக் பண்ணியே பார்த்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் தானே குழந்த பிறக்கும். அதுபோக எல்லாருமே கடவுளாமா கரெக்டாக கணிச்சு சொல்லதுக்கு அப்படி கிடையாதுல்ல, அவங்க சொன்னது மீறிலாம் நிறைய நடந்திருக்கு. சிலவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். சிலவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க, பிறக்காது. இதெல்லாம் அவங்க கையில் இல்லை, மருத்துவத்து கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நாங்கள் வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்லர் ஓனர் உட்காந்துட்ருக்காங்க. பார்லர், என்ன மேடம் நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் நான் நேரத்தில் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் நான் பார்லரை ஃபுல்லாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களா? இல்லை உங்களை வேலைக்கு இது மாதிரி இல்லை, வேலையில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சிறந்த தம்பதிகள் போட்டியில் கலந்துக்கிறீங்க. அங்கே போய் நான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தாக்க, நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், 25,000 பணத்தை வந்து வீட்டு செலவு கொடுக்குறேன், 25,000 என்னை பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறேன், வைக்கிறேன், போனேன் வாரேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, 50,000 வருமானம் உங்களுக்கு எப்படி வருது? அதுபோக வந்து நான் உங்களுக்கு தர சம்பளம் ஒரு 10-15,000 சம்பளம், ஏன்னா அதுபோக பேட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3,000 உங்களுக்கு கிடைக்கும். ஆக 18,000 தான் கிடைக்கும். இதில் எப்படி உங்களுக்கு 50,000 வந்துச்சு? அப்போ எங்களுடைய கடையினுடைய கல்லாவளுடைய சாவி வரவு சொல்லலாம்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் அதுலேருந்து பணம் எடுக்கிறீங்களா? எனக்கு அது தெரியணும்ல. கேமரா வச்சுருக்கேன் வெளியில், இத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு ஒரு நாளைக்கு தெரியுது. ஆனால் 10 பேர் வராங்கன்னா 8 பேர் தான் பண்ணாங்க, 2 பேர் வந்து சும்மா வந்து பேசிட்டு போனாங்க, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு கொண்டு வரீங்க. அதுபோக இங்கே உள்ள பொருளெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்காரங்கன்னு சொல்கிறாங்க. பில் எதுவும் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்டும் வருது. அதனால் எனக்கு சரியாக படலை ரோகிணி, நீங்கள் பேசாமல் உங்கள் ஃபர்னிச்சர் கடையை பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரே பெரிய பிஸ்னஸ் பண்ணால் அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு போங்களேன். ஏன் போட்டு அடுத்தவங்க கடைகளை வந்து நீங்கள் இடைஞ்ச பண்ணுறீங்க? அதுபோக வந்து உங்களால் அடுத்தவங்களையும் என் மனசை கஷ்டப்படுது. உங்கள் ரேஞ்சுக்கு இன்னொரு இடத்துல வேலை பார்க்க முடியாது ரோகிணி, அதான் கரெக்டு. நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கார் கடையே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் நான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கரெக்டாக சாவியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் என்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு போங்க, இல்லைனா நடக்கதே வேறு, இல்லைனா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், இல்லைனா கோர்ட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரான்ச் இல்லை, ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குது. இந்த ஏகப்பட்ட பிரான்ச்லேயும் நான் ஒரே நாளில் எல்லா இடத்தையுமே பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சு நிர்வாகம் பண்ணுவேன். ஆனால் அந்த ஆள் சரியில்லைங்கும் போது நானே பார்க்குறது தான் சரி. எனக்கு கொஞ்சம் பணி சுமை தான், ஆனால் அந்த பணி சுமையை நான் சுகமாக ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கிறேன்.
நீங்கள் போயிட்டு வரலாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி. உடனே மேடம் என்ன மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே மேடம் நான் வந்து இந்த பார்லரே உங்கள்கிட்ட விற்றேன், இந்த பார்லரே விற்றாலும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்ல போய் தானே நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்லுதெல்லாம் சரி தான், ஆனால் நீ வந்து பொது இடத்துல அப்படி பேசுறதில்ல. இப்போ வந்து நான் பார்லர் நான் நடத்துகிறேன் சொந்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவா, நாளைக்கு வந்து இந்த பார்லர் எனக்கு சொந்த பார்லர் தான், எனக்கு லோன் வேணும்னு சொல்லி யார்ட்டையாவது லோனை வாங்கியோ கடனை வாங்கியோ வச்சுட்டு போயிட்டேன்னா அவங்க வந்து நேராக பார்லரில் தான் நிற்பாங்க. நீ எங்கேயோ போயிடுவேன், நான் என்ன பண்ண முடியும்? நான் பிறகு இந்த பார்லரையும் விற்றதும் போகாமல் கோர்ட்டு நாடுன்னு அலையணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வரதுக்குன்னு ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் அடிங்க, உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை இந்த 20 நாள் சம்பளத்தை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்ருதேன். அதுக்காக யாருடைய காசும் யாருக்கும் வேண்டாம், 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இல்லைங்கிட்டா? அதனால் தயவு செய்து இனிமேல் இந்த பார்லர் பக்கத்தில் இந்த ரோகிணி வர வேண்டாம். அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தான் வார்த்தை மோதல் வரும், அது சரியாக இருக்காது. என்ன இது வரைக்கும் நான் நல்ல பிள்ளையாக அவங்கள்ட்ட இருந்துட்டேன், நீங்களும் என்கிட்ட இருந்துட்டீங்க, அது மாதிரியே போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் போய்ட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி வந்து மனோஜ் கடைக்கு போகிறாங்க. என்ன ரோகிணி பார்லர் போகாமல் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் உங்கள் கடைக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இது நம்ம கடை ரோகிணி, நீ எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. அதானே, சரி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நேற்று என்னெல்லாம் வியாபாரம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு நேற்று அப்படிங்கிறாங்க. 30,000 வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 6,000 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 6,000 வச்சு என்ன செய்ய முடியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி 6,000 வச்சு ஒன்றும் செய்ய முடியாதான், இதே இது ஒரு நாளைக்கு வந்து 60,000 கிடைக்கும், அதுக்கப்புறம் 1,20,000 கிடைக்கும், இப்படி நம்மளுக்கு என்னுடைய லெவல் கூட்டிகிட்டே போகும், ப்ராஃபிட் வந்து அப்படி ஏறிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏறுனா சரி தான் மனோஜ், நான் என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் கடையை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்லர் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்லரை வந்து நான் CCTV ஃபுட்டேஜ் வச்சுட்டேன், அது போக வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லே பார்த்துருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நீனே பார்க்க போறியா பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் 2 ஸ்டாஃபை வேலையை விட்டு போட்டிடுமா அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நீனே பார்த்துக்கிடும் போது 2 ஸ்டாஃப் எதுக்கு, ஆளுக்கு 15,000 கொடுக்கும், 30,000 லாபம் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நம்ம ஓனர் வந்து அவங்க வேலையை நம்ம செய்ய முடியாது, பார்ட்டிக்காரங்க வருவாங்க பொருளோட விலையை கேட்பாங்க, நம்ம வேணால் சொல்லலாம், ஆனால் பொருளை கொஞ்சம் நகட்டுங்க, திறந்து காமிங்க, இல்லை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா அது விலை இருக்கிறவங்க செஞ்சால் தான் சரி, அவங்க அப்படியே இருக்கட்டும், நம்ம இதை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணுவோம், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்டாஃப் ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம கடை வாசலில் இருந்துக்கிட்டு போகிறவங்களையும் வரவங்களையும் வாங்க வந்து பொருளை வாங்கிட்டு போங்க, கம்மியான விலையில் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வெளியுக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், நீங்கள் முதலாளி, உங்கள் சொல்ல அவங்க கேட்கணும், அந்தளவு தான் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கய்யா ரோகிணி, கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடையில் நீங்கள் 10 ஸ்டாஃப் வேலை பார்க்கிங்க, இந்த 10 பேரில் சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து கடைக்கு வெளியே இருக்கணும். வெளியே இருந்து என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. வெளியே இருந்து என்ன செய்யணும், அங்கே இருந்துட்டு வர கஸ்டமரை கடைக்குள்ளே போய் பொருள் வாங்குங்க, அதுபோக வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப தரமான பொருள், விலை கம்மியான பொருளாக தராங்க, அதனால் வாங்கி பிரயோஜனப்படுங்க, உங்களுக்கு இது ஒரு ஆஃபரு லாபம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 10 பேர் கேட்காங்கன்னா அதில் 2 பேர் வந்து உள்ளே வந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படி 2 பேர் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்காங்கன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக வாங்குவாங்க. அப்போ நம்மளுக்கு லாபம், ஒரு நாளைக்கு நம்ம அவ்வளோ சம்பளத்துக்கும் வருமானமும் வந்துடும், இந்த கடையும் நல்ல லெவலுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்குது, வெயில் அடிக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுமா, பந்தல் போட்டு தந்துட்டா அப்படிங்கிறாங்க. சூப்பர் சார் அப்படிங்கிறாங்க. ஏய் போயா, யாராவது ஒரு ஆளை வந்து இன்றைக்கி நிற்கணும் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் யாருக்குமே எங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ போக விருப்பம் இல்லைன்னா எல்லாருமே வேலையை விட்டு நின்றுங்க, நான் புதுசாக ஆள் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் வேலை செஞ்சு 2 மாதம் கூட ஆகலை, 1 மாதம் சம்பளம் தந்துருக்கீங்க, 2வது மாதத்தில் 20ஆம் தேதிட்டு நடக்கு, ஆனால் இன்னும் நீங்கள் ₹1 காசு தரல, ஆனால் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, வெளியே எப்படி சார் நின்று கூப்பிட முடியும், வெயில் எப்படி அடிக்க பார்த்தீங்களா சார் அப்படிங்கிறாங்க. ஏன் துணிக்கடை நகை கடையெல்லாம் பார்க்கலையா, வாசலில் இருந்துட்டு வாங்க உள்ளே போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் போட்டால் கடைக்குள்ளே வருவாங்க, அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க, அப்புறம் நம்மளுக்கு லாபம் தானே, அந்த லாபத்துலேயும் உங்களுக்கு நான் ஷேர் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி லாபம் கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ என் பக்கத்துலேயே இரு, நான் பயங்கரமாக ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் கண்டிப்பாக அதுக்கு தான் நான் பக்கத்துலேயே இருக்கேன், பார்லருக்கே தினம் ஹோட்டல் கூட இங்கே தான் இருப்பேன், இதுதான் நம்ம சொந்த கடை அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ மறந்துட்டேன், அந்த பார்லர் நம்ம சொந்த கடை தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆமாம் மறந்துட்டேன், இந்த கடை மட்டும்தான் நம்ம கடை, இந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன், அந்த கடையும் நம்ம கடை தான். ரோகிணி உன் கடையில் எதுவும் நடக்கான்னு இப்போ செல்லில் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. பாரு அப்படிங்கிறாங்க. லட்சுமியாவது நோண்டுறாங்க. ரோகிணி
நான் வந்து செல்லுலேயே வந்து எப்படி கண்காணிக்காங்க அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. உன் செல்லை காமியேன், உன் பார்லர் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் டவர் இல்லை, நான் டவர் தானே காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு நிறைய கஸ்டமர் வர்றாங்க. வரும்போது சொல்கிறாங்க, முன்னாடி இந்த கடையில் பொருள் இருக்குமா இல்லையான்னு போயிட்டுருப்போம். இப்போ ஒரு ஆளை வெளியே விட்டு வர சொல்கிறீங்க, அன்பாகவும் பேசுகிறீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு பொருள்லாம் பார்க்குறாங்க. அதில் 2 பீரோ வேணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. உடனே எவ்வளோங்க அப்படிங்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மனோஜ், நம்ம ஷாப் வந்து உள்ளேயே இருந்தாங்கன்னா இந்த வியாபாரம் ஆகிருக்காது. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 வியாபாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, உன் ஐடியா சூப்பரு, நீ மட்டும் இந்த பக்கத்தில் வரல அப்படின்னா நான் வந்து பழைய மாதிரி அவங்க உள்ளே இருந்துருப்பாங்க, நான் கல்லாலே இருந்திருப்பேன். ஆட்கள் வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும் மனோஜ், அப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நான் பார்லர் வைக்கிறதுக்கு விட்டு வீடு வீடாக போவேன், போய் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். அந்த சர்வீஸின் அடிப்படையில் தான் நான் பார்லர் வச்சேன்னா அந்த ஓட்டம் அந்தளவுக்கு ஓடிச்சு. அந்த மாதிரி நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வாசகம் இருக்கிறவங்க இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது குறைஞ்ச விலைன்னு சொல்லும்போது, ஓ குறைஞ்ச விலையா, அப்போ இங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சராசரியாக மனிதர்கள் வருவாங்க. இதுதான் உலக நடப்பு, அதுதான் சயின்ஸு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் கூடயே இருந்துறேன், என் கூடயே இருந்தேன்னா நான் எங்கேயோ போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதான் மனோஜ், நான் கடையே பார்லரே வேண்டாம், அதை கூட நீ நிர்வாகம் பண்ணிக்கான்னு சொல்லி என்கிட்ட வேலை பார்க்குற பிள்ளைய விட்டுட்டு ஃபுல் அண்ட் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, உனக்கு ஒரு டேபிள் போடணும்ல ஏசி முன்னாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் மனோஜ், நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போய் பார்த்துக்குறேன், நீங்களே இருங்க. அதுபோக வேலை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்க வைக்கிறாங்க, வார கஸ்டமர் எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். அடிக்கடி குடோனையும் போய் திறந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொல்கிற ரோகிணி, நம்ம குடோனுக்கு போய்ட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், குடோனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போ கல்லாலையார் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேருமே போவோம், நம்ம ஷாப்பை பார்த்துக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு, எப்பா பொருளை தான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. வராங்க, ஒரு ஆள் ஒரு 4 சீலிங் ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபேன் 2500 அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. 2000 தான் ஒவ்வொரு ஃபேனுக்கு 500 நம்ம சுற்றலான்னு பார்த்தா இன்னும் சுதாரிப்பாக இருக்கானுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இந்த 4 ஃபேனும் பயங்கரமாக உழைக்கும், அதுபோக இது வந்து ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, அதனால் அதனுடைய செலவை நாங்களே வாங்கிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் 500 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அவர் கையில் வச்சுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரோகிணி ரூமுக்குள்ளே வராங்க. வரும்போது இப்போ குடோனில் ஏகப்பட்ட பொருள் இருக்குது மனோஜ், அது தூக்கி நம்ம கடையில் வச்சா பார்வையாவது இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நம்ம அதெல்லாம் வச்சா புழங்க வைக்க இடம் இருக்காது அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், புழங்க வைக்க இடம் இருக்குது இல்லை, வேலை பார்க்குறவங்க சுகமாக இருக்காங்க இல்லை, அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து கடை நிறைய பொருள் இருக்க மாதிரி இருக்கணும், அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கணும்னு அவங்களுக்கும் தோணும். ஒரு பொருளை பார்க்க வருவாங்க, இன்னொரு பொருளை பார்க்கும்போது அதை பிடிக்கும், அதை வாங்குவாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்றமாக இருக்கும். ஆனால் மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஆசைகள் வந்து தினம் வந்து அளவீடுகளை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா பொருளையும் கொண்டு வைக்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நம்ம ஸ்டாஃபை கொண்டு வைக்க சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபெல்லாம் கூப்பிட்றாங்க. சாருங்க பாருங்கள், அதெல்லாம் லோடு பண்ணி செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் செஞ்சோம்னா முகம் வேக்கும், கை உழைப்பை காட்ட வேண்டியிருக்கோம், சரி வராது சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, சரி ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மனோஜ், ஒரு வேலையை சொன்னால் எல்லாம் இருக்கணும், அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும், இப்படி எங்களுக்கு செய்ய முடியாது, லோடு பண்ணி தான் வந்து குடோனில் உள்ள பொருளுங்க எடுத்து கொண்டு வைப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மனோஜ் 2 சவுண்ட் விடுவாங்க. உடனே எல்லோரும் போய் பொருளை பூரா எடுத்து வைக்கிறாங்க. ரோஹிணி, இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் தான் ஓனரு, உங்கள் சொல்ல தான் அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும், சரிங்களா, அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் ஊம் கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. வேலை செஞ்சாங்க இல்லைன்னா வெளிலப்போ அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய போகிறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட்டு. நம்மளுக்கு ஒரு கதை ஆகணும்னா என்ன லெவலுக்கு வேணாலும் போகலாம், சரிங்களா. இப்போ பாருங்கள், பொருளெல்லாம் வந்துருச்சா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதில் 2 ஸ்டாப்னு நினைக்கிறாங்க. பொருளெல்லாம் எடுத்து பாதி வந்துருச்சு, மீதி பொருள் நாங்கள் ஆட்டோவும் ஏற்றி விட்டோமே, உங்களோட எங்களுக்கு தான் லாபம். நீங்களாவது ஒரு கடையை வச்சு கூவாமல் விற்கிங்க, நாங்கள் ஒரு ஆட்டோவிலே எதிரியே வச்சு தொட்டி ஆட்டோவிலே வச்சு இந்த பொருளோட விலை இவ்வளோ தான், கம்பெனி விலை ரேட்டு இது, நாங்கள் வந்து கம்பெனி விளம்பரத்துக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம், அதில் சில லட்ச ரூபாயை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே மனோஜ்கிட்ட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, நண்பா நம்ம கூட படித்த நினைவு இருக்கா அப்படிங்க. ஆமாம் நண்பா நினைவு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த கடையில் பொருள் வேணும், கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு தரலாமா அப்படிங்கிறாங்க. குறைஞ்ச விலைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் மனோஜ் தானே அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்காங்க. இல்லை இது மனோஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே பேசுகிறாங்க. மனோஜ் எப்போவுமே சுயநலவாதி, அவங்ககிட்ட ஒரு ரூபா காசு வாங்க முடியாது, ஆனால் நம்மக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இழிச்சிக்கிட்டு அவங்க கதை கத்தாப்புல அவன் பண்ணுவான். ஆனால் வந்து மனோஜ் பாரு,
அவன் நம்ம பொருளை குறைச்சி வாங்குவான்னு சொல்லிட்டு ராங் நம்பருங்க. அவன் அப்படி தான் கடைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க. நண்பா வா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. எனக்கு நீ ஃபோனே அடிக்கல அப்படிங்கிறாங்க. டபார்னு அவர் நம்பர்லேருந்து ஃபோனை கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னே மனோஜ் போகுது. இப்போ எப்படிப்பா வருது அப்படிங்கிறாங்க. சரி நண்பா பிஸ்னஸ் பிஸியில் மறந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. கூட்டமே இல்லையே என்ன பிஸ்னஸில் மயங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஃபோன் பண்ணும்போது கூட்டமாக இருந்துச்சு அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா எனக்கும் என் நண்பருக்கும் பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே என் நண்பா அங்கே பாரு பழக்கவழக்கம் வேறு இது வேறு, நான் நியாயமான லாபம் தந்தால் பொருள் தரேன் இல்லைன்னா வேறு கடையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு 12 கிலோமீட்டர் தாண்டி வந்து பொருள் வாங்கினேன், என் நண்பன் கடைன்னு சொல்லி வந்திருக்கேன், நீ தரலைன்னா நான் வேறு கடையில் போய் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கம்மியான ரேட்டுக்கு யாருக்கும் தர மாட்டேன் நண்பா, நீ என்கிட்ட வாங்குதா இருந்தால் நல்ல ரேட்டுக்கு வாங்கு, இல்லையா நீ வேறு கடையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அவர் கிளம்பிடுறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் மனோஜ் இப்படி இருக்கீங்க, உங்கள் கூட படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கம்மியான ரேட்டில் நீங்கள் பொருள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க கூட படித்தவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அவங்க நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க. நீங்களும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக படித்ததில் வேலை வைப்பாங்க, அதில் 4 ஸ்டாஃப்ட்டு சொல்லுவாங்க, சொல்லும்போது அவங்களும் வருவாங்க, நமக்கு அதனால் லாபம் நிறைய கிடைக்கும். ஒரு பொருளை விற்று ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது காட்டிலும் நிறைய பொருளை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சாலும் அதுவும் பெரிய அமௌண்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணிங்க பாரு சின்ன சின்னதாக லாபம் வந்து அதெல்லாம் பெரிய லாபம் வர முடியாது, நம்ம பணக்காரனாகணும்னா ஒரே அளவில் ஒவ்வொரு பொருளில் பெரிய லாபம் கிடைக்கணும், அதான் நம்மளுக்கு சேமிப்பாக சேரும். இப்போ ஒரு ஏசியை விற்றோம் அப்படின்னா நம்ம 1,60,000 விற்றோம்னா நம்மளுக்கு அதில் 30,000 கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுமே தவிர்த்து ஏசியை வந்து கம்மியான விலைக்கு கொடுக்கணும் குறைச்சி கொடுத்து அதில் கிடைக்க 2,000 உட்காந்து காத்துக்கிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது ரோகிணி, தொழில் நான் இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு இந்த தொழிலை பற்றி உனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. மனோஜ் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு இப்போ பார்லர் போய் நீ இருக்குன்னா இங்கேருந்து ஏன் வியாபாரத்தை கெடுக்காத அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி மனோஜ் நான் வெளில போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக கிளம்பி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா என்ன மதியங்கன்னு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன வேலை அப்படிங்கிறாங்க. என் பார்லர் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அதை வச்சு தான் நல்லா உருட்டிக்கிட்டு இருந்தேன் பரட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த கலர் உள்ள காசெல்லாம் எடுத்து ஜெகஜோதியாக இருந்தேன், ஐடியில் வேலை பார்க்குறேன், நான் கூட குஷியாக இல்லை குளுமையாக இல்லை, ஆனால் நீ வந்து அங்கே வேலை பார்க்குறவா பார்லரை எவ்வளோ குளுமையாக இருந்த அப்படிங்கிறாங்க. என் விஷயம் பூராமே எங்கள் ஓனர் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க என்னை வேலை விட்டு நிப்பாட்டாங்க. நான் எங்கள் ஓனர்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு போனேன், இந்த சிறந்த தம்பதி போட்டிக்கு போகையில் நான் பார்லர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் வந்து நான் அங்கே வந்ததை டிவியில் பார்த்துருப்பாங்க போல், அதுபோக பார்லருடைய ஓனர்னு நானே என்ன சொல்லிக்கிட்டோம்ல அதையும் பார்த்துருப்பாங்க போல். பார்த்துட்டு ஏங்க பார்லரை நீ ஓனருங்க, நீ என் பார்லருக்கு வேலைக்கு வேண்டாம், அதை வச்சு வேறு யார்ட்டையும் கடத்தை வாங்கிட்டேனாலும் நான் தான் அசிங்கப்படணும், இல்லை நான் தான் அது சம்மந்தமாக அலைஞ்சிட்டு கிடக்கணும், அது சரி வராது, நீ வேலைக்கு வேணான்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே உங்கள் பார்லர் ஓனர் இப்போமாவது கூறு வந்திருக்க அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அவங்க சொந்தமாக முதல் போட்டு தொழில் பண்ணுறாங்க, ஆனால் கல்லளவில் வருமானம் இல்லாமல் நீ எடுத்துக்கிற, 10 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் கணக்கு எழுதுகிற, 5 பேர் கணக்கை நீ வந்து சாப்பிட்ற, அது அவங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு, ஐயோ நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் நல்லா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ நல்லா இருக்குன்னா நீ தனியாக பார்லர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி உன் புருஷன் தான் கிரெடிட் கார்டில் 10 லட்ச ரூபா லோன் எடுக்கலான்னு சொல்கிறாங்களே, அந்த லோனை வச்சு நீ ஏதாவது பார்லர் வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதை பாதி பணத்தை செலவு பண்ணிட்டாரு அப்படிங்கன்னா. பாதி பணத்தை செலவு பண்ணிட்டாரா அப்படிங்கிறாங்க. 50,000 வாட்ச் எடுத்திருக்காரு, எனக்கு சரி எடுத்திருக்காரு, எங்கள் அத்தைக்கு எடுத்திருக்காரு, ஒரு சில பொருள் வாங்கியிருக்காரு, இப்போ பாதி பணத்தை காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா சிரிக்கிறாங்க. என்ன வித்யா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி உன் புருஷன் வேலைக்கு எதுவுமே போகாமல் கிடந்தார், இந்த ஜீவா கொண்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம், அந்த பிஸ்னஸே வைக்க முடியாது. இப்படி இருக்கும்போது உன் புருஷனுக்கு 50,000 வாட்ச் தேவையாடி, அதுவும் லோனில், அது வந்து குறிப்பிட்ட நாளில் பணம் கட்டலைன்னா நீங்கள் வந்து வட்டி மூலமாக நிறைய கட்ட வேண்டியிருக்கும் தெரியுமில்ல, அதுபோக கிரெடிட் கார்டாக கொடுத்துட்டு பணம் கட்டலைன்னா லீகல் ஆக்ஷனில் வேறு ஈடுபடுவாங்க, அப்போ என்ன செய்வே அப்படிங்கிறாங்க. இல்லைடி அதெல்லாம் பார்த்துக்கலாம், மனோஜ் அதுக்கெலாம் ஐடியா வச்சுருப்பான், மனோஜ் கடை இப்போ டெவலப் ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ மனோஜ் கடையை வச்சு வீட்டுக்கு 10 ரூபா வருமானம் கொடுக்கல, நீ பார்லர் வருமானத்தையும் வீட்டுக்கு கொடுக்கல, ஆனால் உன்னுடைய சுற்றி இருக்க தேவையை பூரா பூர்த்தி பண்ண. இப்போ வேறு தினேஷுக்கு உடம்பு சரியாகி ஊரில் ஆந்திக்கிட்டு இருக்கான், இப்போ அவன் வந்து உன்ட்ட மாதம் பணம் கேட்டால் என்ன செய்வே அப்படிங்கிறாங்க. அவன் உள்ளே விளாடி இருக்கான் அப்படிங்கிறாங்க. உள்ளே இருக்கானா, நான் நேற்று பார்த்தேன்டி, நேற்று அவனை பார்த்தாங்க, மறுபடியும் இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அப்படிங்கிறான். ஆமாம் பெட்ரோல் பங்க்கிட்ட போனேன், அவன் பெட்ரோல் போட்டு பைக்கில் போயிட்டுருக்கான், என்ன அவன் கவனிக்கல, ஆனால் கண்டிப்பாக அந்த மாதம் வரதான் செய்வான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன செய்வே அப்படிங்கிறாங்க. அவன்கிட்டலாம் கொடுக்க மாட்டேன், இந்த வாட்டி என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி உன்ட்ட பார்லர் இல்லை ஒன்றும் இல்லை,
இப்போ நீனும் வேண்டான்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து பிளாட்ஃபாரம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, அதுக்கு வரையா, மாதம் 20,000 சம்பளம் தருவாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ 70,000 சம்பளத்தில் வேலை பார்க்கணும், 20,000 வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஐடியில் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், நீ படிக்கிறது டிப்ளமோ படிச்சிருக்க. டிப்ளமோ வச்சுலாம் அங்கே வேலை தரமாட்டாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, சரி சாதாரண வேலையை நீ பாரு, உனக்கும் கிடைக்கிற வருமானம் கிடைக்கட்டும்னு சொல்லி பேசுகிறேன், பிடிக்கலன்னா விடு அப்படிங்கிறாங்க. சரி வித்யா, அது என்றைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நான் காலைல போகும்போது என் கூட வா அப்படிங்கிறாங்க. சரி வித்யா அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. மதியமாக இனிமேல் தான் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி சமையல் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி வித்யாவும் நடந்தே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணுறாங்க. சமையல் போட்டு நல்லா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ மனோஜுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. நம்ம ரோகிணி மனசை கஷ்டப்படுத்திட்டோமோ, நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு வந்தாலும் இப்போ கஷ்டப்படுத்திட்டோமோ, தான் மறுபடியும் பார்லர் போயிட்டாலோ. அவள் பார்லருக்கு நான் போகலாங்க, வேலை பார்க்குற ஸ்டாஃபே பார்த்துக்குவான்னு சொன்னால, சரி ரைட்டு, அவர் ரோகிணி கோவப்பட்டு தான் பார்லர் போயிட்டா, அவள் பார்லருக்கு போகணுன்னு சொல்லிட்டு பார்லருக்கு போகிறாங்க. பார்லருக்கு ஜென்ஸ் பார்த்துட்டு ஓனர் சொல்லுவாங்க, ஜென்ஸ் எதுக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் அந்த கடையோட ஓனரு, நாங்கள் வரக்கூடாதா, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஓனர்னா அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாருங்கள், இது வந்து என் பொண்டாட்டி ரோகிணி பார்லர் தானே அப்படிங்கிறாங்க. உடனே சூப்பருங்க, உங்கள் பொண்டாட்டி இப்படிலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. எப்படி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவள் சொந்த பார்லர் மாதிரியே வந்து கல்லால் காசு எடுத்துகிட்டு இருந்தா, போகிற இடத்துல வர இடத்துல என் சொந்த பார்லர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ ஆனால் அவங்க புருஷன், நீங்கள் வந்து எங்கள் பார்லரு இடத்த காலி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. பார்லர் வந்து என் பார்லரு, சரிங்களா, இன்னும் வந்து இங்கே எதுவும் பேச வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லரா, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களை வேலைக்கு வச்சா நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கொண்டிருக்காங்க. ரோகிணி இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்லரில் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், நான் உன் பார்லரில் இருக்கேன், யாரோ ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு என் பார்லர்னு சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. நீ நான் கேட்டால் பார்லர் இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என் ஃப்ரெண்டு பார்லருக்கு வந்திருக்கேன், அதுபோக அங்கே ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்க வந்து அப்படியே மனநல பாதிக்கப்பட்டவங்களாம், யார் பார்லரை பார்த்தாலும் என் பார்லருமாங்க. அவங்க தான் கடையில் இருக்காங்க, ஸ்டாஃப் ஃபோன் அடித்தாங்க, அவங்கள்ட்ட எதுவும் பேசாதவங்க வெளியே வந்துருங்க, அப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க வந்து தொண்டையில் கடிச்சாலும் கடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு. ஐயோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாரு. உடனே ரோகிணி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் கடைக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, என்ன ரோகிணி இப்படி சொல்கிறா, பார்லருக்கு இப்படி வந்து ஒரு மாதிரி ஆட்கள் வந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், கஸ்டமர் கூட வந்திருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க டைப் இது கேட்டால் என் பார்லரும்பாங்க. நானும் என்கிட்டயே கேட்பாங்க, இது என் பார்லர், ஆமாம் அவங்க பார்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ரெடி பண்ணி அனுப்பி விட்ருவேன். நான் வேறு இது தெரியாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டேன். நல்ல வேலை, அது டென்ஷன் ஆகுனா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதான் மனோஜ், என்றைக்கு பார்லர் போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் சொன்னப்புறம் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீ ஃபர்னிச்சர் கடையை விட்டு வரும்போது ஏதோ பேசிட்டேன், அதனால தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் கடைக்கு வரேன், பேசிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. என்ன ரோகிணி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலாங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அதில் வேலை பார்க்குறவங்க தன்னோட பார்லருங்கிறாங்க, நாளைக்கு வந்து உரிமை கொண்டாடிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க, பார்லர் நம்ம பேரில் தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் அம்மா பேர்லேருந்து மாற்றிட்டே வேறு பேருக்கு ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அம்மா மாற்றிட்டேன், ஆனாலும் ஓனர் நம்ம தானே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே சார், எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாரு ஸ்டாஃபு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, வியாபாரம் ஒன்றும் இல்லை, இது மட்டும் குறை கிடையாது, போ அப்படிங்கிறாங்க. அப்போ மற்ற ஸ்டாஃப்லாம் பேசுகிறாங்க, சார் இயற்கை உபாதையை வந்து யாராலும் தடுக்க முடியாது, அப்படி வரும்போது ஏன் சார் நீங்கள் விட மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஓனரு, நீங்கள் தொழிலாளி, நான் சொல்லுறதை கேட்குறதா இருந்தால் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கேட்குறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னா நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, தலக்கணத்தில் பேசுகிறீங்க அப்படிங்கிறாமா. நான் தலக்கணத்தில் தான் பேசுவேன், நான் தான் அந்த கட்டடத்துக்கு ஓனரு, இந்த பொருளுக்கெல்லாம் ஓனரு, ஏன்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குற சாதாரண ஆள். உங்களுக்கு பாத்ரூம் போகணும் வைக்கணும்னா காலையிலே போய்ட்டு வந்துடணும், இல்லைன்னா நைட்டு போகணும். அதை விட்டுட்டு வேலை நடக்கிற இடத்துல நேரத்துலலாம் வந்து நீங்கள் பாத்ரூம் போகிறேன், அங்கே போகிறேன், வயிறு வலிக்கு இது வலிக்குன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. சார் எப்போவுமா சார் சொல்கிறோம், உடம்பு முடியலன்னு தானே போகிறாங்க, அதையும் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான்லாம் அவங்களோட வேலை பார்த்துருக்க இடத்துல, ஒரு மாதிரி இடத்துல வேலை பார்த்துருக்கேன், அவங்க கூட என்ன இப்படி தான் இது பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் மற்ற இடத்துல எப்படி எனக்கு தெரியாது, இந்த ஃபர்னிச்சர் கடையை பொறுத்த மட்டும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாருமே உட்காரல, நின்றே தான் பதில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஓனர் வந்து உட்காந்துடுறீங்க சேரில் வந்து, அதுபோக எவ்வளோ நேரமாக நிற்கீங்க, நீங்கள் நிற்கிறவங்களுக்கு கால் வலிக்காத காரணம் வந்து நீங்கள் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு அப்படி இல்லைல்ல சார், நாங்கள் வேலை பார்த்தா கூலி அப்படிங்கிறாங்க.
நான் கூலி ஒழுங்கா தரணும்னா ஒழுங்கா வேலை பாருங்கள், உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சார் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வரும் போகும், அதை நீங்கள் எப்படி சார் நீங்கள் ஒரு குறையா சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் குறையா தான் சொல்லுவேன், இனிமேல் வந்து ஒழுங்கா நீங்கள் வந்து வேலை பார்க்கல, நான் வந்து வயிறு வலிக்கு அது வலிக்கும் ரெஸ்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் கேட்குறீங்கன்னு நோட் பண்ணிவிட்டு நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பாத்ரூம் போனவர் ஃப்ரெண்டு பேசுகிறார், சார் இப்படிலாம் பேசாதீங்க, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கணும் இந்த நாட்டில், சரிங்களா, அதுக்காக வந்து ஒருத்தரை குறைச்சி மதிப்பிடாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து ஒவ்வொரு தலைப்பையாக எடுத்து பேசிகிட்டு இருப்பீங்களா, ஓனருக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெயிலில் நின்று ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே வராரு. சார் நீ இவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், எனக்கு கிறக்குது, எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டிய சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. யாருக்கு வேண்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. தெரில சார், எனக்கு ரொம்ப கிறக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டிய சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஸ்டாஃப் அனுப்பி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படிங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஓனர் பேரில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் மனோஜ் பேரில் சாப்பிட்றாரு. இன்னும் இந்த கடையிலேருந்து மனோஜுக்கு ஃபோன் வருது, சார் இந்த மாதிரி உங்கள் ஷாப் வந்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாங்க, சாப்பிட்ருக்காங்க, பில் கேட்டோன்னே உங்களை தர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தர சொன்னாங்க, எவ்வளோ பில்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி 300 வந்திருக்கு. 300 சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஷாப்புக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் 300 சாப்பிடுவீங்களா, 300 நான் கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் வேலை பார்த்தோம், நாங்கள் சாப்பிட்டோம் வச்சோம், ஏதாவது வாங்கினோம்னா ஓனர் தான் ஃபீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, ஒரு ஓனர்னால் வந்து லேபருக்கு தொழில் செலவு பண்ண தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு நான் சம்பளம் தரலையா, அப்படி சம்பளம் தரும்போது நீங்கள் தானே உங்களுக்கு தேவையான சாப்பிட்ணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் வீட்டில் சாப்பிட்டா நாங்கள் கொடுத்துப்போம் சார், உங்கள் கடைக்கு வேலைக்கு வந்துட்டு நாங்கள் டீ காஃபி சாப்பிட்றது மற்றது சாப்பிட்றலாம் வந்து நீங்கள் தானே சார் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் காலைல வரீங்களா, டீ காஃபியை வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு கொண்டு வாங்க, வந்து குடிச்சிக்கிடுங்க, இல்லை சாப்பிடுங்க, ஆனால் கடையில் குடிப்பீங்களா குடிச்சிக்கிடுங்க, ஆனால் வந்து என் கணக்கில் சொல்கிறது வேலைலாம் வச்சிடக்கூடாது, நான்லாம் யாருக்கும் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் இப்படிலாம் நீங்கள் பண்ணதாக இருந்தால் லேபர் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. போங்க தாராளமாக போங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிற. மனோஜ் இப்படிலாம் பேசாதீங்க, இப்படி பேசுனீங்க அப்படின்னா அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கும், ஒரு வேளை இத்தனை லட்ச ரூபா உங்களுக்கு இழப்பீட்டு கொடுக்கணும்னு சொன்னாலும் உங்களால் கொடுக்க முடியாது. இல்லை இந்த ஃபர்னிச்சர் கடையை தற்காலிகமாக அடைச்சிட்டு இந்த தீர்ப்பு ஒரு வரைக்கும் அமைதியாக இருங்கன்னா அதுவும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளே வந்து புதுசாக இப்போ தான் தொழில் பண்ண வந்திருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டு நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம் இதை மட்டும் செய்ய முடியாது, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வித்யா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் அங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெளில வாயேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே வராங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை ஊர்லேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் உழைச்சி அந்த காசை பூரா என்ன செஞ்ச ஏது செஞ்சேன்னு கேட்குறாங்க, எப்படியாவது சமாளிக்கணும்டி வாடி, நான் எங்கள் அம்மாட்ட ஒரு சின்ன பக்கத்தில் உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி இவ்வளோ நாள் உழைச்சதை என்ன செஞ்ச அப்படிங்க. என்ன செஞ்சியா, அந்த பணத்தை பூரா ஓட தான் வந்திருக்கேன், நீ தான் எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு வாங்கிட்டேன், இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் என்ன பண்ண முடியும், அவங்க கேட்குறாங்க இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், எங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பலை, அந்த பணத்தை நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. நான் இது வாரங்க இருங்க வாரேன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கேன். ஆனால் போகும்போது சும்மா போனால் சரியாக இருக்காதுடி, ஏதாவது பணத்தை கொண்டு போகணுடி, என்னடி செய்கிறது, மனோஜ்ட்ட பணம் இருந்தால் வாங்கி கொடுறி அப்படிங்கிறாங்க. அவர்கிட்டலாம் வாங்க முடியாது வித்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா, என் பணத்தை உனக்கு வாங்க முடியாது, இப்போ நான் அசிங்கப்பட போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் எனக்கு ஓடலையே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவங்க கழுத்தை பார்க்குறாங்க, ரோஹிணி கழுத்தை. ரோஹிணி உங்கள் கழுத்துலாம் தங்கச்சின்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. வா வா இதை நான் அடவு வச்சு தரேன், இதை கொண்டு முதல்ல உனக்கு பணம்னு சொல்லி கொண்டு கொடு, அப்படின்னா தான் உங்கள் வீட்டில் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி வா 2 பேருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த செயினை கொண்டு ஒரு கடையில் அடை வைக்காங்க. அடை வச்சுட்டு அந்த பணத்தை ஒரு 3 லட்ச ரூபாயை வாங்குறாங்க. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போய்ட்டு எப்போ இந்த மாதிரி 3 லட்ச ரூபா பணம் வீட்டுக்கு அனுப்பாத பணம் சேர்த்து வச்சது, அது போக இன்னொரு 5 லட்ச ரூபாட்ட நிற்குது, நான் கம்பெனியில் வாங்கி தரேம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இது யார் அப்படிங்கிறாங்கன்னா, ரோஹிணி சொல்லுவோம்லப்பா இது தான் இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறேன். அப்படியா சரி சரி இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு அவர் வீட்டுக்கார் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க, இப்போ ஒத்தியிலே இங்கே இருக்கா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது போக பணமோ எதுவும் அனுப்புறதில்லை, இவளுக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிக்கணும், நகை நட்டுலாம் வேணும், நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் தான், இவளை படிக்க வைக்க தான் எங்களால் உருண்டு புரண்டு படிக்க வைக்க முடிஞ்சிச்சு, இவள் வேலை செஞ்ச சம்பளத்தை இவள் கையிலே வச்சுக்கிறா, வச்சுக்கிட்டு என்ன செய்கிறா ஏது செய்கிறா, இல்லை வீணாக செலவு பண்ணுறாளா அப்படின்னு தான் பார்க்க வந்தோம், ஆனால் பிள்ளை பரவாயில்ல ரொம்ப இதாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, ரோஹின்ட்டு நல்ல வேலை காப்பாற்றினடி அப்படின்னுட்டுருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே மீனா ரொம்பவே கவலையாக இருக்காங்க. முத்து நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார்,
இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, எங்கள் அத்தை பார்க்கறத பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எந்த பையனும் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தாய் நினைப்பாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து உலகத்துலேயே இவ்வளோ கேவலமான தாயை நான் பார்த்ததில்ல. ஒரு பையன் குடிக்கிறான், அதுக்கு வருத்த தான் போடுவாங்க பார்த்துருக்கேன். ஆனால் பையன் குடிக்கிறத சந்தோஷப்படுறதும், அல்வா வாங்கி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்கிறதும் கேட்கவே முடியல மனசார அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி வேதனைப்பட்டுட்ருக்காங்க. அப்போ மீனா வராங்க. "என்னக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை" அப்படிங்கிறாங்க. "எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் புருஷன் தானே, அவர் எதுவும் பேசிட்டா நீங்கள் வருத்தப்படுவீங்களா?" அப்படிங்கிறாங்க. "வருத்தமாக தான் இருக்குது. என் புருஷன் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டார், நானும் எதுவும் மறைக்க மாட்டேன். அதனால தான் சத்யாவுக்கு பிறந்தநாள்னு நான் டபார்னு சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் இருந்தால் கூட, நான் வந்து போயிட்டு வந்தால் கூட, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து அவர் இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லுவார்னு நினச்சி பார்க்கல. அப்படி சொல்லதையும் மீறி நான் போயிட்டேனே அப்படின்னு தான் வேதனையாக இருக்குது. காலையில் கூட அவருக்கு பிடிச்சமான உணவு பண்ணி வச்சு சாப்பிடாம போயிட்டார். ஒரு காஃபி கொடுத்தா கூட வாங்க மாட்றாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது" அப்படிங்கிறாங்க. "அதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, முத்துக்கு பிடிச்சமானதை ஒன்று செய்யுங்க" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் சமைச்சா சாப்பிட மாட்றாரு" அப்படிங்கிறாங்க. "அது சமைச்சா சாப்பிட மாட்றாரு, அவருக்கு பிடிச்சமான மாடியில் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்கள சந்தோஷமாக தான் நினைப்பார், பேசிடுவார்ல" அப்படிங்கிறாங்க. "அது எப்படி முடியும் சுருதி? அதுக்கு தான் இன்னொரு 3,00,000 ரூபா வேணுமே. என்கிட்ட இருக்குது 1,00,000 ரூபா தான் இருக்குது. மாடியில் ரூம் கட்டணும்னா இன்னொரு 3,00,000 ரூபா வேணுமே" அப்படிங்கிறாங்க. "அது வேணால் நான் வேணால் தரட்டுமா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை சுருதி, அது நல்லா இருக்காது" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் தாரேன் மீனாக்கா, நீ நாசுக்காக வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லாதீங்க, இது ஏதோ ஒரு தொழில் வகையில் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் சரியாக வராது சுருதி" அப்படிங்கிறாங்க. "அப்படியா சொல்கிறீங்க? சரி ரைட், நான் வந்து ஏதோ வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி விடுங்க, பார்த்துக்கலாம்" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க மீனா. முத்து நைட்டு வாராரு, இன்றைக்காவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு சரியான கோபம். கஸ்டமர் வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. "முத்து, உங்களுக்கு ரெகுலராக வாரீங்க, எங்கள் கடையில் செய்கிற ஸ்வீட்டு, இதை வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறாங்க. இதை நேராக விஜயாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. "இது ஸ்வீட்டு சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. "ஏன் பொண்டாட்டி கொண்டு கொடுக்க வேண்டியதானே?" அப்படிங்கிறாங்க. "பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா, இப்போ அவள் எனக்கு பொண்டாட்டியாக இல்லை, அவங்க வீட்டுக்கு வந்து பாசக்காரியாக மாறிட்டா, இனி எதிரியாக நினச்சிட்டா, அதனால் பொண்டாட்டின்னு எனக்கு யாருமே இல்லை" அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. இதை எடுத்த விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். பயங்கரமாக சாப்பிட்டுட்டே மீனாவை பார்க்குறாங்க. "ஆடுடி ஆடு, ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன? இந்த விஜயாக்கிட்டே நீ வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியோ? உன் நாட்கள் நான் சொன்ன விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி தான், அது உண்மையாக போகுது. நாட்கள் என்னப்படுது" அப்படின்னு சொல்லி கையை பாட்டு இப்படி காமிக்கிறாங்க. காமிக்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. "உன்னை ஏங்க?" அப்படிங்கிறாங்க. "என்ன நீ ஏங்கன்னு கூப்பிட்ற? என்ன ஏங்கன்னு கூப்பிடாத, புருஷனை பொண்டாட்டி கூப்பிட்ற வேலை நீ கூப்பிடாத" அப்படிங்கிறாங்க. "அப்போ நீங்கள் என் புருஷன் தானே?" அப்படிங்கிறாங்க. "நீ தான் அதை மதிக்கலையே, கொஞ்சம் நவுண்டு காண தூங்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. "இன்றைக்கும் தண்ணி அடிச்சிருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. "தண்ணி அடிக்கிறதுன்னு தோணுச்சு, எங்கள் அப்பாவுக்காக தான் தண்ணி அடிக்கலை. ஏன் நீ தான் என் சொல்ல கேட்கல, நானாவது எங்கள் அப்பா சொல்ல கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துடுறாரு. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த ஸ்வீட்டை கொண்டு நேராக ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் கொடுக்காங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, "இது என்னது ஆண்டி ஸ்வீட்டு?" அப்படிங்கிறாங்க. "இது சந்தோஷமான ஸ்வீட்டுமா, ரவிக்கும் கொடு, டேய் மனோஜ் நீ ரோஹிணிக்கும் கொடு" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலை ஒன்று கொடுக்குறாங்க. "இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்" அப்படிங்கிறாங்க. "உடனே யார் வாங்கி தந்தா?" அப்படிங்கிறாங்க. முத்து வாங்கிற ஸ்வீட்டில் நீ சாப்பிட்ற" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அவனே எனக்கு பிடிக்காட்டலாம், அவனுக்கு வாங்கிட்டு வர ஸ்வீட் நல்லா இருந்துச்சுங்க, அதான் சாப்பிட்றேன். வீட்டில் என்னெல்லாமோ நடக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "இன்னும் சந்தோஷமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் ரொம்ப குழஞ்சிட்டு கிடந்தாங்க. இப்போ ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்க்கவும் சந்தோஷமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, "உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா? புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுதாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துப்பாங்க, இதுவும் உலகம் தெரிஞ்சது தான். ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிறத உனக்கு சந்தோஷம்னு சொல்கிறியா? இப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. நீ ரொம்ப மோசமாக இருக்க, ரொம்ப வரம்பை மீறி பேசுகிற, இதுக்கு எல்லாமே நீ தகுந்த பாடத்தை அனுபவிப்ப" அப்படிங்கிறாங்க. "நான் ஏங்க அனுபவிக்க போகிறேன்? இவங்க தான் மாடியில் வீடு கட்டிடுவேன், அப்படி செஞ்சிடுவேன், இப்படி செஞ்சிடுவேன்னாங்க. ஒரு காருக்கு 2 கார் வச்சுருக்கோம், 10 கார் வாங்குவோம், 100 கார் வாங்குவோன்னாங்க. இப்போ இருக்க காரெல்லாம் முத்து விற்றுட்டு குடிக்க போகிறான். கடைசியில் மீனா இவங்களோட வாழ மாட்டேன்னு போகிறா. இதுதான் நடக்க போகுது. கடைசியில் அண்ணாமலை அண்ணன் கட்டி வச்சார், இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி மீனா அம்மையும் சொல்ல தான் போகிறா. இது நடக்க தான் போகுது, நான் சொல்ல தான் போகிறேன் பாருங்களேன்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு விஜயா, ஒரு நாள் அது நடக்க போகிறதில்ல. மீனா அப்படி செய்யக்கூடிய பிள்ளையும் கிடையாது, முத்து அப்படி பண்ணுறவனும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் குழப்பம். சத்யா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு முத்தை சொல்லியிருக்கான். முத்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கான். அங்கே போனோடனே மீனா நம்ம சொல்ல மதிக்கலைன்னு கோவத்தில் அவன் இருக்கான். இது எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடியது தான். 2 நாளில் சரியாக போகுது, 2 நாள் சரியாக போகிறாங்க" அப்படிங்கிறாங்க. "எங்கள் முத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் வீம்பு பண்ணவனா பண்ணது தான். பெத்த தாயினா, எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்காதுண்ணே, என்கிட்ட கூட சரியாக அவன் பேச மாட்றான், நானே பேசுகிறேன். அந்த அளவுக்கு அவன் வீம்புக்காரவங்க. அவன் படிக்கலை வைக்கலை எல்லாம் இருக்க தான் செய்யுது.
ஆனால் அதை பண்ணவே மாட்டான். வேணாலும் பாருங்கள், மீனா வந்து வீட்டை விட்டு போதான்னு சொல்லுவான், அந்த வீட்டை விட்டு வாழ வைக்க மாட்டான். அதுபோக அவளை வந்து உடனே போக சொன்னால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான், நீ கட்டிலே படுக்கணும், தரையில் படு, உனக்கு எனக்கு ரேஞ்சு வேறு அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கான். பாருங்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, அதான் ஒரு நாள் நடக்காது, நான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு வைக்கும் போதே அவன் அனுப்பலை, இப்போ ஏன் அனுப்ப போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் அப்படி நடிச்சிட்டு இருந்திருக்கா, இன்றைக்கி அவன் நடிப்பு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால் முத்து வீட்டுக்கு அனுப்ப தான் போகிறான் அப்படிங்கிறாங்க. வாயை மூடிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலைல சுற்றி வேலைக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே ஸ்டூடியோ இன்ஜினியர் கேட்குறாரு, ஒரு சினிமா படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்ணதுக்கு டப்பிங் கொடுக்கணும், அதுக்கு ஆட்கள் வேணும், ஒரு 10 பேர் வேணும், என்ன செய்யன்னு தெரில அப்படிங்கிறாங்க. சார் நம்மகிட்ட தான் ஒரு 6 பேர் இருக்கோமே அப்படிங்கிறாங்க. 6 பேர் இருக்கோம், ஆனால் அந்த கதை வந்து ஒரு பூ கட்டுற பொண்ணோட கதை. அந்த பொண்ணு பூ கட்டுறவங்க எப்படி பூ கட்டுவாங்க, எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ்லாம் என்ன, எந்த பூவெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசுகிற ஒரு லாங்குவேஜில் உள்ள பொண்ணு இருக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்ல பூ கட்ட தெரிஞ்ச பொண்ணு, நல்ல வாய் பேசுகிற பொண்ணு தான் சொல்லுங்கள், டப்பிங் பேசணும், அவங்களுக்கு ஒரு சம்பளமாக ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அதுபோக வந்து அவங்க வரதுக்கும் போகிறதுக்கும் காரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 3 நாள் வேலை இருக்கும், அந்த 3 நாள் டப்பிங் முடிச்சிட்டாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கணக்கு பண்ணி 3 மணி நேரம் அதை பேச வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன கதை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்து பூ கட்டுற பொண்ணு, பையன் வந்து டிரைவரு அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேரையுமே நீங்கள் டப்பிங் இது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பையனெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், டிரைவர் பையனை ஏற்பாடு பண்ணிட்டோம், ஆனால் பொண்ணுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரிட்டா பொண்ணு செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பூ கட்டுறவங்களே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, பூ கட்டுறவங்க மட்டும் ஆகாது, அவங்க வந்து நல்லா பேசணும் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பேசுவாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து மீனான்னு ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் முஞ்சாதுன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு வந்து என்ன வேலை பார்க்க தெரியுமா தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. பூ கட்டி விற்கிற வியாபாரம் தான். அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக, வட்டார மொழியெல்லாம் சூப்பராக பேசுவாங்க. பூவை பற்றி A to Z தெரியும். அதனால் அவங்கள நான் கூப்பிட்டு வரேன், அவங்க டப்பிங் பேசிடுவாங்க. அந்த 3 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம சூப்பராக பண்ணால் கொடுத்துடலாம். நம்மளுக்கு சினிமா டப்பிங் வர்றது கம்மியாக தான் வரும், நம்மளுக்கு பெரும்பாலும் சீரியல் தான் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து சினிமா வந்திருக்கு, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளும் 3 லட்ச ரூபா கொடுக்க முடியும், நம்மளும் சம்பாத்தியம் பண்ண முடியும், உனக்கும் கமிஷன் வந்து வேணா 1 லட்ச ரூபா வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், எனக்கு எதுவுமே வேண்டாம், 3 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்கிறீங்க மீனாவுக்கு, அதே 1 லட்ச ரூபாயை போட்டு 4 லட்ச ரூபாய் அவங்ககிட்டே கொடுங்க. அவங்க வந்து மாடியில் வீடு கட்டுறதுக்கு பணத்துக்கு அங்கங்கே அலைஞ்சிட்ருக்காங்க, இது அவங்களுக்கு பிரோஜனமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுற்றி நான் சொல்கிறேங்க, இது ஒரு புண்ணியமான செயலாக இருக்குது, அந்த பிள்ளைய எப்படியாவது மனசை மாற்றி கூட்டுவான். முறை வரையில் டப்பிங் வரல போகலன்னு சொல்லிச்சு, நம்மளாக தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி நீ சொல்லி புரிய வச்சு கூட்டுவா, நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே சாயந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே தூங்குது, அவங்க வேலையை பார்க்குறாங்க. மீனா அவங்கள்ட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியை கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடியே விஜய் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சுற்றி என்ன தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. மாடியில் நீங்கள் ரூம் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுற்றி கட்டணும், ஆனால் காசு தான் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சிரிப்பு. ஓ, பணம் கேட்க தான் வந்திருக்காளா, பணத்தை மட்டும் அவட்ட கேட்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ சுற்றி சொல்கிறாங்க, அப்போ நான் பணம் தரணுமா, நான் தந்துடுறேன், 3 லட்ச ரூபா தந்துடுறேன், நீங்கள் ரூமு கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி தருவீங்க சுதி, வேணாம் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் கையிலேருந்து தரப்போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு வேலை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேலை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு வேலை கொண்டு வந்திருக்கேன், அந்த வேலை வந்து ஒரு சினிமாவில் காட்சிக்கு வந்து நீங்கள் வந்து டப்பிங் பேசணும். நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடியோவில் வந்து நாடகத்துக்கு தான் டப்பிங் கொடுத்துட்டே இருந்தோம், இப்போ ஒரு சினிமாவுக்கு வந்திருக்கு. ஹீரோயின் வந்து பூ கட்டுற பொண்ணு, அவங்களுடைய லாங்குவேஜ் பேசணும், பூவெல்லாம் எப்படிலாம் சொல்லுவாங்க வைப்பாங்க, என்ன எத்தனை வகை இருக்குது, அதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். அதுபோக வந்து அதில் சில நன்மை தின்மைலாம் இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லி தான் நான் அவங்களாம் சொன்னேன். அதுபோக 3 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொன்னாங்க, நல்லா பேசிங்கன்னா கூட 1 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தர தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. சுதிமா, இதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவெல்லாம் டப்பிங் பேசிக்க மாட்டா, வச்சுக்க மாட்டா, நீ பேசுகிறன்னா இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ இடத்துக்கு போகிற அப்படிங்கிறாங்க. உடனே சுதிட்ட சொல்லுவாங்க, நீ அத்தை சொல்கிறதும் சரி தான், எனக்கு அந்தளவுக்கு பேச முடியாது சுதி, நீங்கள் எதிர்பார்க்குற எனக்கு நடக்காது அப்படிங்கிறாங்க. அழகாக நடக்கும், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சைடில் கொடுக்குற வாய்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் மெயினாக கொடுக்குற வாய்ஸ் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி இருக்கும், இந்த மாடியில் ரூம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்டிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, வேண்டாமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற, ஆண்டி உங்கள் வேலை ஏதாவது பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதி கத்துறாங்க. இவன் என்ன பணக்கார ரொம்ப ஓவராக போகிறான்னு சொல்லிட்டு கீழே வீட்டுக்கு பார்த்து கீழே போயிடுறாங்க. ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க.
உடனே ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி ஏம்மா தேவையில்லாமல் வேலை பார்க்குற? அந்த அவளை குட்டி கொண்டு கொடுத்து உன் பேரை கெடுக்க போறியாம்மா? அந்த ஸ்டூடியோவே அசிங்கப்படுத்திடுவாம்மா, அவளுக்கு பேச தெரியாதும்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஏற்கனவே மீனா நல்லா பேசியிருக்காங்க, நாங்கள் பல முறை கூப்பிட்டு தாங்க வரமாட்டுறாங்க. எனக்கு 1,00,000 சம்பளம் தராங்க. மீனா வந்து என்னி மாதிரி டப்பிங் பண்ண வந்தாங்கன்னா மாதம் அவங்களுக்கு 2,00,000 கொடுக்கணும்னாலும் எங்கள் ஸ்டூடியோவில் தயாராக இருக்காங்க நாடகத்துக்கு பேசினா. ஆனால் இந்த சினிமாவுக்கு ஒரு 3 மணி நேரம் மட்டும் பேசினா போதும், மீனாவுக்கு 3,00,000 கொடுப்பாங்க. 1 ஹவருக்கு 1,00,000 கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆண்டி நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 1 ஹவருக்கு 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்போ நான் வேணா வந்து பேசிட்டா அப்படிங்கிறாங்க. ஆண்டி வயசான ஆளுங்க பேசுகிறதில்ல, அது பூ கட்டுறவங்க யதார்த்தமாக அந்த லாங்குவேஜில் பேசணும். ஒரு பூவை எப்படி சொல்லுவாங்க, ஒரு முழத்தை எப்படி சொல்லுவாங்க, எத்தனை வகை பூ இருக்குது, எந்த மாதத்துல எது கிடைக்கும், அதெல்லாம் பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு எல்லாமே தெரியுமே, ஒரு இவள் பேசிடுவாளா, பணத்தை வாங்கிடுவாளா அப்படின்னு நினைக்காங்க. இல்லை இவளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ முத்து வராரு. டேய் முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி உன் சொல்ல கேட்குற மாதிரியே இல்லை, இப்போ ஏதோ சினிமாவுக்கு டப்பிங் பேச போகிறோன்னு சொல்லிட்டு இவா ஸ்ருதி கூட அங்கே சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதானே இவன் போட மாட்டான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு காலைல விடியுது. விடிஞ்சோடனே மீனாட்ட சொல்கிறாங்க, இந்த ஸ்ருதி புள்ள அங்கே கூப்பிடுது இங்கே கூப்பிடுது, நீங்கள் போயிட்டுருக்காத, ஒழுங்கு மரியாதை வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கள், நான் வந்து உங்கள் சொல்ல கேட்கணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, உன் தம்பி பிறந்தநாளுக்கு போகக்கூடாதுன்னு, அங்கே போகத்தான் நான் செஞ்சேன், என்னங்க மதிச்ச, நீ மதிக்கலாம் மாட்ட, இதையும் நான் சொல்கிறேன், நீ இதையும் கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவன் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 3 மணி நேரம் டப்பிங் முடித்தா 3,00,000 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 3,00,000 நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா மாடியில் நம்மளுக்கு ரூம் கட்ட முடியும். அதுவே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோன்னா கூட 1,00,000 தர்றாங்கிறாங்க. அப்போ கூட 1,00,000 இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு இன்னொரு கார் வாங்கி விட முடியுமிலாங்க அப்படிங்கிறாங்க. பாரு மீனா, பணம்லாம் 2வது, நம்ம உருண்டு கட்டிக்கலாம், சரியா? தேவையில்லை, நீ அப்படியே வந்து நாடகத்துக்கு டப்பிங் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்குறேங்க, உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் போனால் தான் தப்பு, நான் சொல்லிட்டேன், நான் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உன் வேலையை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. எனக்கு வந்து சத்யா பிறந்தநாள் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருந்துச்சே தவிர இதுக்கு உரிமை இல்லை, நீ போயிட்டு வா, நல்லாவே பண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டேய் என்னடா, அவள் தான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறாங்க, ஒரு பொட்டை அங்கங்கே அலைஞ்சிட்ருப்பாளா அப்படிங்கிறாங்க. ஏன் பலக்குரல் போகிறா, அவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அவள் படித்தவடா, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவள் 4 இடத்துக்கு போனவா அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா படிக்கலாம், 4 இடத்துக்கு போகக்கூடாதா? மீனா நீ போய் டப்பிங் பேசணும்னு பிரச்சனை இல்லை, அவங்க 3,00,000 தாராங்க, தரலை, நீ பேச பார்த்துக்கலாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சரின்னு செய் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உன் மேலே கோவம் எனக்கு அப்படி தான் இருக்குது, உன் வேலையை நான் ஒன்று சொல்ல போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. ஸ்ருதி கூட கிளம்புறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கிளப்பு. ஏங்க இந்த மீனா பண்ணுறது சுத்தமாகவே சரியில்லைங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சரியில்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ருதி பிள்ளை கூட சேர்ந்தே ஐஸ் வச்சு சேர்ந்துக்கிட்டு இருக்கா, மாடியில் வீடு கட்டுறதுக்கு அந்த ஸ்ருதி பிள்ளை கூட சேர்ந்து நான் டப்பிங் பேச போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா, இதெல்லாம் சரியாக வருமா? மீனாவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் வர சொல்லணும், அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த முத்து தான் அப்படி லூஸ் மாதிரி ஆகிட்டான், நீங்களும் அப்படி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டியே அவன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஸ்ருதி பிள்ளை படிச்சிருக்கு, அவள் டப்பிங் பேசுகிறான்னு அது அர்த்தம் இருக்குது, இவன் பேசுகிற என்னங்க அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அர்த்தம் இல்லாமையே அந்த ஸ்ருதி பிள்ளை மீனாவை கூட்டு போகுது, அவங்க பார்த்துப்பாங்க. டப்பிங் பண்ண முடியலன்னா வீட்டில் வந்துட்டு போகிறான். அதாவது வெற்றியோ தோல்வியோ ஒரு முயற்சி பண்ணால் தானே அது வரும், முயற்சி பண்ண போயிருக்கா, வந்துட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் வந்து 3 மணி நேரம் பேசினா 3,00,000 கொடுப்பாங்களாம், நல்லா பேசினா 1,00,000 கொடுப்பாங்களாம். இப்படி தான் மாடியில் வீடு கட்டுவாங்க, நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. அதானே, ஏன்டா சோழியம் குடிமி சும்மா ஆடுது அப்படின்னு பார்த்தா காரியமாக தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு விஜயா, அந்த பிள்ளைகிட்ட திறமை இருந்துச்சுன்னா அதை பேசி அதை சமாத்தி பண்ணிட்டு வருது, வந்து மாடியில் போய்ட்டு கிட்ட போகிறாங்க, முத்துக்கும் அது சப்போர்ட்டாக இருக்க போகுது விடு அப்படிங்கிறாங்க. இதேமாரி முதல் நாள் சூப்பராக பேசிடுறாங்க, 2ஆவது நாள் வர சொல்கிறாங்க, 2ஆவது நாளும் சூப்பராக பேசிடுறாங்க, 3ஆவது நாளும் சூப்பராக பேசிடுறாங்க. பேசினோன்னே அந்த டப்பிங் இன்ஜினியருக்கு வந்து ரொம்ப பயங்கர சந்தோஷம். கூப்பிட்டு ஸ்ருதி நீ கூப்பிட்டு வந்த பொண்ணு செம, அந்த பொண்ணை வச்சு நம்ம நிறைய சினிமா ஆர்டர் நம்மளுக்கு வரும் போல், அந்த பொண்ணை நம்ம எப்போவுமே பேச வச்சுக்கலாம். இப்போ இந்த 3,00,000 நான் பேசின மாதிரி சந்தோஷத்தில் 1,00,000 4,00,000 உங்கள் கையால் கொடு அப்படிங்கிறாங்க. மீனா அதை பிடிங்க, சந்தோஷமாக வீடை கட்டுங்க, மேலே ரூமை கட்டுங்க, ஆன்ட்டி உங்களை ரூமை கட்டவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க முகத்தில் நீங்கள் என்ன சொன்ன கரியல்லி பூசின மாதிரி நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கட்டுவேன் ஸ்ருதி, உங்களால் தான் இந்த அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க.
இது அதிர்ஷ்டம்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, இதே வாய்ப்பை நீங்கள் வேறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை எனக்கு சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு 3 லட்ச ரூபா கிடச்சிது. 3 + 1 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிடச்சிது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் ஸ்டூடியோ வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 3 நாள் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், 4 லட்ச ரூபா சம்பளம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன முத்து ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. பலகுரல் ரொம்ப நன்றி. நாங்கள் ஹால்லையும் ரூம்லேயும் ஹால்லையும் மொட்டை மாடிலையும் தூங்கிட்டு கிடந்தோம். இப்போ மழை மாதம் வேறு, எங்களால் எங்கே தூங்க முடியும்னே தெரியல. நான் வேறு அந்த கோவத்தில் மீனாவை தரையில் போட்டுன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி யாரும் குளரில் போதில்லை, அப்படி தூங்கிட்டேன். ஆனால் அவள் தரையில் குளிரில் எப்படி படுத்துருப்பா வச்சுருப்பான்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என் முன்னாடி தரையில் போட்டுக்கூடாது, நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கலாம். உன்னை ரொம்ப நன்றி. இன்னையிலேருந்து நான் பலகுரல்னு கூப்பிட மாட்டேன், ஸ்ருதினே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்கள் பலகுரல்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறது தான் நான் கூப்பிட்றீங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போனாலும் எப்படினாலும் கூப்பிடுங்க, நான் உங்கள் தம்பி பொண்டாட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அண்ணியும் கிடையாது, சொந்த பொண்ணு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீனா, எனக்கு கொஞ்சம் டப்பிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. இப்போ அந்த மேஸ்திரியை போய் பார்க்குறாங்க. அண்ணா பிடிங்கண்ணே, இதில் 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன உங்களுக்கு 4 லட்ச ரூபா தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இதில் 5 லட்ச ரூபா இருக்குது, வச்சுக்கிடுங்க. வீடை அந்த ரூம் நல்லாவே கட்டிடுங்க, கட்டிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை கொடுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஜல்லி மண் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அந்த கொத்தனார் வீட்டுக்கு போகிறாரு. இந்த சந்தோஷமான செய்தியை மீனாவும் முத்தும் அவங்க அம்மாட்ட சொல்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க. அத்தை, நாங்கள் மாடியில் ரூம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பணம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. எல்லா பணத்தையும் மீனாவே ரெடி பண்ணிட்டா அத்தை அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா ரெடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சுருதி தான் அந்த உதவி பண்ணாங்க, சினிமாவுக்கு டப்பிங் பேச கூட்டி போயிருந்தாங்க, அது பூ கட்டுறவங்க கதையாக, அதனால் நானே பேசிட்டேன், நான் சூப்பராக பேசுனதாக சொல்லி அவங்க 4 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரே நாளே 4 லட்ச ரூபா வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, 3 நாள் போய் பேசினேம்மா, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கணக்கு போட்டு 3 லட்சம், சூப்பராக பேசுனதில் 1 லட்ச ரூபா வந்தது, 4 லட்ச ரூபா தந்திருக்காங்கம்மா. அதை கொண்டு நம்ம இங்கே வாடகைக்கு இருக்கலாமா, அந்த ஓனருக்கு கட்டி கொடுப்பார்ல கொத்தனார், அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கோம். அவர் சூப்பராக கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் ஃபோன் அடித்தார், ஜல்லி மண்ணெலாம் வீட்டு முன்னாடி கொட்டி வச்சுருக்காங்களாம், நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கம்மா, நாளைக்கு நாள் செய்கிறம்மா, நீங்கள் வந்துடணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துடுவேன்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சீத்தாங்கம்மா இருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் அவளுக்கு வேலைக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், தம்பிட்டையும் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் எதுவும் நினைக்கலலாம் அப்படிங்களா. அதை நான் எதுவும் நினைக்க போகிறேன், ஏதோ ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு, சரியாயிட்டு தான் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் போகிறாங்க. இங்கே மீனா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க. சாமி, மீனா புதுசாக நாளைக்கு வீடு கட்ட போகிறா, புதுசாக வீடு கட்ட போகிறாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி, மாடியில் அவங்களுக்கும் தனியாக ரூம் கட்ட போகிறாங்க, சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பண்ணிடலாம், மீனா பேர்லேயும் பண்ணிடலாம், ஒரு மாப்பிள்ளை பேர்லேயும் பண்ணிடலாம், புதுசாக வீடு கட்டுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படிங்க. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏதாவது சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டேய் மீனா அவங்களுக்குன்னு தனியாக ரூம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரூம் கட்டுறதுக்கு பணம் எங்கே வச்சுருக்காங்க, நான் வேணால் தரட்டும், நான் கொடுக்கியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க, சுயமாக உழைச்சி எப்படி கட்ட முடியும்னு அவங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, 4 லட்ச ரூபா பண்ணால் அவங்க எப்படி பரட்டுவாங்க, 1 லட்ச ரூபா தான் அந்த ஜோடிக்கு ஜெயிச்சது, 1 லட்ச ரூபா இருக்குது, 3 லட்ச ரூபா தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அக்கா ஏதோ சினிமாவுக்கு டப்பிங் பேசினாலாம், அதனால் பாராட்டி 4 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறது. 4 லட்ச ரூபா கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 3 நாள் டப்பிங் பேசினானா 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யாவுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இன்னும் சத்யா சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ அக்காவை என்னமோ நினச்சேன், பூ தான் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, படிப்பு விட்ட வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அக்காவுக்கு ஒரு திறமை இருக்குது, சினிமாவுக்கு டப்பிங் பேசியிருப்பாங்க போல், 4 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணியிருக்கு, அதை வச்சு மாடியில் ரூம் கட்ட போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. ரூம் கட்ட போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரூம் கட்ட போகிறாங்களாம், எங்கள் வீட்டு ஓனருடைய வீட்டுக்கு கட்டக்கூடிய கொத்தனார்கிட்ட தான் கட்டித்தரத்துக்கு பணத்தை கொடுத்து பேசியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. நீ அப்படியே சத்யா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சிரிச்சிட்டு, சரி ரைட்டு, அந்த கொத்தன் இருந்தால் தானே அந்த வீடை கட்டுவான், கட்ட விடாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கொத்தனார் வீட்டுக்கு போகிறாங்க. கொத்தனார் வீட்டில் போய் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் அந்த முத்துக்கு ரூம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் கட்டக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லை அவனுக்கு எனக்கு பிடிக்காது, நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன பகைச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. முத்து இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் கட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து கிளம்பி கொத்தனார் வீட்டுக்கு போகிறாங்க. முத்தை பார்த்தோன்னே சிட்டி திருதுன்னு முடிக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.